காவிரி படுகை பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறப்பு. தொடர்ச்சியாக 3வது முறையாக தண்ணீரை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. திருவண்ணாமலையில் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்கள் அவதி. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை முதல் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. தயார் நிலையில் இருக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். பெங்களூருவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழை. நகரத்தின் முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் மக்களுக்கு கடும் பாதிப்பு. நேர்மையான அறிவின் மூலம் தமிழ் பாரம்பரியத்தை பெருமைப்படுத்த வேண்டும். கீழடி விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் வலியுறுத்தல். ஈரோடு பவானி பகுதியில் சாலை வலம் சென்றார் முதல்வர் ஸ்டாலின். வழிநெடுகிலும் நின்ற மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். பொதுமக்களிடமிருந்து வாங்கும் மனுக்களில் கூட முதல்வர் விளம்பரம் தேடுவதாக பழனிசாமி விமர்சனம். ஒரு திட்டத்திற்கு பல்வேறு பெயர்களை சூட்டும் விளம்பர மாடல் அரசு என்றும் பதிவு. பேருந்தில் ஓசியில் செல்கிறீர்கள் என சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ. ஆணவத்திற்கு பொதுமக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என அண்ணாமலை கண்டனம். 4 மணிக்கு மேல உங்க ஓசியா பஸ்ல போய் தேனிக்கு போங்க, ஆண்டிட்டி போங்க, உசிலமிடி போங்க. இந்த ரோடு போட போறோம், இதுல பஸ் விட போறோம். நீங்களும் ஓசியாத்தையும் ஏறி போறீங்க. அன்னைக்கு என்ன சொல்ல போறீங்களோ தெரியல. சாதி மதம் இல்லை என சான்றுகள் வழங்கும் வகையில் உரிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை. சூரியகாந்தி, பாமாயில் போன்றவைகளின் கச்சா சமையல் எண்ணெய்க்கான சுங்கவரி 10 விழுக்காடாக குறைப்பு. இறக்குமதி வரி குறைப்பால் சந்தைகளில் சமையல் எண்ணெய் விலை குறைய வாய்ப்பு. கும்பமேளா உயிரிழப்பில் உண்மை மறைக்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இதுதான் உண்மையான பாஜக மாடல் என உத்தரப்பிரதேச அரசு மீது விமர்சனம். ஆந்திராவில் பள்ளி மாணாக்கருக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் கல்வி உதவித் தொகை தாயின் வங்கிக் கணக்கில் செலுத்தும் திட்டம் இன்று முதல் அமல். தேனிலவுக்கு சென்ற இளைஞரை மனைவியை கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம். மறைந்த இளைஞரின் தாயாரிடம் கண்ணீர் விட்டு கதறி எழுத மன்னிப்பு கேட்ட பெண்ணின் சகோதரர். क्या है? பாம்பு கடியால் அதிக உயிரிழப்புகள் ஏற்படும் நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடம். ஆண்டுக்கு சராசரியாக 58,000 பேர் பாம்பு கடியால் உயிரிழப்பதாக அதிர்ச்சி தகவல். அமெரிக்காவுடனான உறவு இந்தியாவுக்கு மிகவும் முக்கியம் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேட்டி. ட்ரம்ப் மீது நம்பிக்கை உள்ளதா என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில். எலான் மஸ்கின் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இருவருக்கும் இடையான மோதல் முடிவுக்கு வந்ததால் அமெரிக்க அரசியலில் திருப்பம். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஆஸ்திரேலிய அணி 212 ரன்களுக்கு ஆல் அவுட்.
முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் தென்னாப்பிரிக்கா 43 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம்.